ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎம்எஸ் ஜோன். நான் தான் உங்கள் சித்திக். இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு செல்ஃப் பிரைமிங் மோனோபிளாக் பம்பை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த பம்போட கெப்பாசிட்டி 1/2 HP. இந்த மோட்டரை கோயம்புத்தூர்லேருந்து டெக்கான் பம்ப்ஸ் அப்படிங்கிற கம்பெனிலேருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கு. டைரெக்டாக மேனுஃபேக்சரர்ஸ்டே இந்த பம்பை வாங்கினதுனால பெட்டர் ப்ரைஸில் வாங்கியாச்சு. இந்த டெக்கான் பம்ப்ஸ் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் சப்மர்சிபிள் பம்பு, மோனோபிளாக் பம்பு, ஓப்பன் வெல் பம்பு, செல்ஃப் பிரைமிங் பம்ப்ஸ் எல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. இந்த மாதிரி பம்ப்ஸ் எல்லாம் பெட்டர் ப்ரைஸில் வித் வாரண்டியோட வேணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி டைரக்டா டீல் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த 1/2 HP பம்பை அன்பாக்ஸ் பண்ணிடுவோம். உள்ளுக்குள்ள 1 இயர்க்கான வாரண்டி கார்டு வித் டேட், அந்த கார்டுல இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க, ஆபரேட்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இந்த பம்பை பொறுத்த வரைக்கும் சேம் சைஸ்ல அலுமினியம் வைண்டிங்கும் இருக்கு, காப்பர் வைண்டிங்கும் இருக்கு. உங்களோட பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்க அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பர்ச்சேஸ் பண்ணிருக்க இந்த பம்பு காப்பர் வைண்டிங் உள்ளது. என்ன பொறுத்தவரை காப்பர் வைண்டிங் பெட்டர் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா பை சான்ஸ் ரீவைண்டிங் பண்ற கட்டாயத்துக்கு வரும்போது ரீவைண்டிங்கான காஸ்ட் கம்மியா இருக்கும். அலுமினியம் வைண்டிங் இருந்தா கண்டிப்பா அதிகப்படியான காஸ்ட் வாங்குவாங்க ரீவைண்டிங்க்கு. சோ காப்பர் வைண்டிங்ல இருக்க மோட்டர் வாங்குறது பெட்டரான விஷயம். ஓகே, இப்போ இந்த பம்பை கஸ்டமரோட வீட்ல இன்ஸ்டால் பண்ணிடுவோமா? இதுக்கு முன்னாடி கஸ்டமர் வீட்ல பம்ப் கம்ப்ளீட்டா எரிஞ்சு போச்சு அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இப்போ இந்த இடத்துல இருந்த பழைய மோட்டருக்கு ரீப்ளேஸ்மெண்டா தான் புது மோட்டர் நம்ம இன்ஸ்டால் பண்ண போறோம். இங்க இருந்த பழைய பம்ப்ல கம்ப்ளீட்டா எல்லாமே உருகி போச்சு. சோ இதுக்கான ரீவைண்டிங் காஸ்ட், அதுல இருக்க ஸ்பேர்ஸோட காஸ்ட் எல்லாமே அதிகம் அப்படிங்கறதால புதுசாவே மோட்டர் பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க கஸ்டமர். இப்போ இன்ஸ்டால் பண்ண போற புது மோட்டரோட ஃபிளேஞ்சும் பழைய மோட்டரோட ஃபிளேஞ்சும் ஒரே மாதிரி சேம் சைஸ்ல இருக்கு அப்படிங்கறதால ஃபிளேஞ்சை நம்ம எந்த விதமான டிஸ்டர்பும் பண்ண போறது இல்ல. ஏன்பா புது ஃபிளேஞ்ச மாத்திரலாமே அப்படிங்கிற கேள்வி வரும். அந்த இடத்துல பிவிசி எம்டியோட அந்த ஃபிளேஞ்சு கம்ப்ளீட்டா ரஸ்ட் ஆகி மாட்டிக்கிச்சு. சோ அதை கலெக்ட்னா எல்லா விதமான ஃபிட்டிங்ஸையும் மாத்தணும் அப்படிங்கிறது கஸ்டமர்ட்ட சொன்னேன். சோ பழைய ஃபிளேஞ்ச் அப்படியே இருந்துட்டு போகுது அப்படின்னாங்க. அதனால அந்த ஃபிளேஞ்ச அப்படியே விட்டாச்சு. எம்டில இருந்து ஈஸியா ஃபிளேஞ்ச கழட்ட முடியும் அப்படின்னா நீங்க புது ஃபிளேஞ்ச அப்படியே மாத்திக்கிறது நல்ல விஷயம். இந்த பம்போட இன்லெட்ல என்ஆர்வி புஷ் ஒன்னு கொடுத்திருக்காங்க. இதன் மூலமா இம்பல்லருக்குள்ள இருக்க தண்ணி வெளியேறாது. சோ இதன் மூலமா மறுபடியும் பம்ப் ஆன் பண்ணும்போது டக்குன்னு தண்ணியை எடுத்து விட்டுரும். இப்போ இதுல இன்லெட் மற்றும் அவுட்லெட் ஃபிளேஞ்சுக்கு மொத்தத்துக்கே 4 போல்ட் தான் அப்படிங்கிறதுனால பக்காவா அதை வச்சு அப்படியே பேக் பண்ணி முடிச்சிட்டேன். சோ நம்மளோட ஃபிட்டிங் முடிஞ்சு போச்சு. இந்த பம்ப்ல இருந்து ஏர்லாக் ரிலீஸ் பண்றதுக்காக பிராஸ்ல ஒரு போல்ட் கொடுத்திருக்காங்க. சோ அதை ரிலீஸ் பண்றது மூலமா நம்மளால ஏர்லாக் ஈஸியா எடுத்துக்க முடியும். இந்த பம்பை ஃபர்ஸ்ட் டைம் ஆன் பண்றதுக்கு கொஞ்சமா தண்ணியை விட்டு ஆன் பண்ணிக்கணும். ஆஃப்டர் தட் தண்ணியை ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்கும். சோ அவ்வளவுதான், இந்த வீடியோ முடிஞ்சு போச்சு. சோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போற நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ, பபாய்.